நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை அறை இருக்குது அல்லது பூஜை அலமாரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்போவுமே பூட்டி வைத்திருக்கணுமா அல்லது திறந்து வைத்திருக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஐயப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்து மனசுலையும் உண்டு. இதை இரண்டு கோணங்களில் நீங்கள் அணுகலாம் மனிதர்களை பொறுத்து. என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கடவுள் வழிபாடு, ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது கடவுள் வழிபாடு அப்படின்னு போகும்போது இதை ஒரு விதமாக அணுகுபவர்கள் உண்டு. ஓரளவுக்கு தெளிவு பெற்றவர்கள் இதை அணுகுவது வேறு விதமாக இருக்கும். இந்த இரண்டு வித்தியாசங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். அதை தொடர்ந்து நீங்கள் போகலாம். பொதுவாக சொல்கிறது, நம்ம பயன்படுத்தாத போது, அதாவது வழிபாட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறமா விளக்கு மலை ஏறிய பிறகு வந்துட்டு பூஜை அறையை சாத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1008 காரணம் சொல்லுவாங்க. 1008 காரணம் சொல்லுவாங்க. அதைத்தான் வழி வழியாக நாமும் செய்து கொண்டு வந்திருப்போம். இதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், சில பேர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியாது. இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு வீட்டில் அசைவம் சமைக்கிறாங்க அப்படின்னா ஓடி போய் அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடி போய் அந்த கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்வதை நம்ம பார்த்துருக்க முடியும். இதெல்லாம் ஏன்? வாசம் சாமிக்கு போயிடுமா, நம்ம செய்கிறது சாமிக்கு தெரிஞ்சிருமா, அவர் கோச்சுப்பாராம். இதெல்லாம் ஆன்மீகத்தில் அடிப்படை. நம்ம இப்போ தான் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறல, வழிபாட்டை மட்டுமே பெரிதாக நினைக்கின்றோம் அப்படிங்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் தவறு இருக்கா அப்படின்னா தவறு இல்லை. சாமிக்கு பிடிக்காது, அதனால் நம்ம மறைச்சி வச்சு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே யாராச்சும் வருவாங்க, அவங்க தெரியாமல் கூட மாத விளக்காக இருந்திருக்கலாம், அல்லது எங்கேயாச்சும் பெரிய காரியத்து வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், மனதில் எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி அதை அடைத்து வையுங்கள் அப்படின்னு சொல்பவர்களும் உண்டு. இதெல்லாம் ஆரம்ப காலகட்ட நிலை. இதை பார்த்துருப்போம். நம்ம இன்னொரு கோணம் அதற்கு இருக்குது. ஆன்மீகத்தில் ஒரு புரிதலுக்கு வந்தவங்க, வந்தவங்கன்னா நாமளாக கூட இருக்கலாம் இல்லையா? என்ன கடவுள் யார்? முதல்ல அந்த ஆற்றல் அப்படிங்கிறது எப்பேற்பட்டது? ஏன்னா நமக்கு சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு. இன்னும் ஓரளவுக்கு ஞானத்தை நோக்கி போபவர்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் இல்லாத இடமே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு பூஜை அறையை பூட்டி வச்சா அவ்விடத்தில் இல்லாமல் போய்விடுகிறாரா? அல்லது நாம் செய்வது அவர்களுக்கு, இறைவனுக்கு தெரியாமல் போய்விடுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள் எப்பொழுதுமே எழுப்பி கொண்டே இருப்பார்கள். அதன் விளைவாக அவர்களுக்கு சில ஞானமும் கிடைத்திருக்கும். ஏன்னா ஆகாய தத்துவம், எதுவுமற்ற நிலை, சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 எழுத்து அப்படிங்கிறது எதுவுமற்ற நிலை. அப்போ எதுவுமற்ற நிலை அப்படிங்கும் போது ஆகாய தத்துவம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லும் போதும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னா இறைவனை சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த இடத்துல பூஜை அறையை சாத்துவது அவசியமா அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ பொதுவாக ஒரு சிவலிங்கம் இப்போ தான் ஆலயங்கள் எழுப்பியிருக்கோம். சுயம்புவாக தோன்றிய லிங்கங்கள் எல்லாம் எப்பவுமே அப்படியே வெட்ட வெளியில் தான் இருந்தது. அதை பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அல்லது அதை சாத்தி வைக்கணும். ஏன்? பிரபஞ்சத்தோடு கலந்து இருந்தது அந்த ஆற்றல். இன்னும் பிரபஞ்சத்தோடு கலந்து தான் இருக்கிறது. பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு அணுவிலுமே கலந்திருக்கக்கூடிய அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது நம்ம பூஜை அறையில் இருக்க போகிறது. அப்போ அதை பூட்டணும் அப்படிங்கிறது, சாத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவ்விடத்தில் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நம்ம செய்கிறது அந்த சாப்பாட்டோட நுகர்ச்சி அங்கே போகக்கூடாது நம்ம நினச்சி சாத்திரமா அப்படின்னா அது வித்தியாசமானதாக இருக்கும். அது இறைவன் பார்க்க வேண்டும் என்றில்லை, தனியாக அங்கே வச்சிருக்க விக்கிரகமோ படமோ பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்முள் இருக்கின்ற இறைவன் அதை பார்க்கிறார், நம்ம இதை செய்கிறோம். அப்போ அவருக்கும் தெரியும், இதை சாத்தி வச்சா தெரியாமல் போயிட போதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதை பலமாக கேட்டு பாருங்கள். அதே போல தான் எல்லா விஷயத்திலும் சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி நம்ம பூட்டி வைக்கிறோம், சாத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஆள் மனசு தெளிவடையும் பொழுது எதையும் மூடி வைத்தாலும் மூடி வைக்காவிட்டாலும் நாம் செய்வது இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஞானம் கிடச்சிட்டா பூஜை அறை அப்படிங்கிறது மூடி வைக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு ஞானம் அடைந்தவர்கள் வந்து விடுகிறார்கள். எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கிறான், நான் என்ன செஞ்சு என்ன பண்ணுறது? அதுக்கு ஸ்க்ரீன் போடணுன்னு அவசியம் இல்லை, பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டக்குன்னு கேட்குறது கோவிலில் கதவு அதெல்லாம் பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, கோவில்களில் தான் நிறைய கொண்டு போய் தங்க குவியல்களாக குவிச்சு வச்சுருந்தாங்களாம்.
தங்கம், வைரம், வைடூரியன் எல்லாத்தையும். அப்போ அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்விடத்திலே கதவுகளை ஏற்பாடு செய்து அந்தந்த காலத்துக்கு பூட்டி, இரவெல்லாம் பூஜை செய்ய மாட்டாங்க இல்லையா, எல்லாருமே இரவில் போய் செய்ய மாட்டாங்க. அப்போல்லாம் ஒளி, அதாவது லைட் இன்றைக்கி மாதிரிலாம் கிடையாது. அந்த விளக்கு ஒரு வெளிச்சம் இருக்க வரலும் அதை பயன்படுத்துவாங்க. அப்புறமா ஆலயங்களை நடை அடைத்து விட்டு பிறகு அதை வந்து காலையில் அதிகாலையில் வந்துட்டு திறந்து வைப்பாங்க. அப்போ அதுக்கு கதவுகள் தேவைப்பட்டது ஒரு பாதுகாப்புக்காக. அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க, கதவுகள் அவசியமாக அந்த விக்கிரகங்கள் வந்து, அதாவது சாமி வந்து பாதுகாத்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம் இல்லையா. இப்போ இறை ஆற்றல் அங்கே இருக்குது. இறையாற்றல் வந்து நம்ம செய்கிற தவறுகளை தண்டிக்கிறதுக்கோ நல்லது செய்கிறதுக்கோ நம்மளுக்கு துணை வர்றதுக்கு அப்படி இல்லை. அது இன்னும் புரிதல் அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு. நீங்கள் அங்கே போனால் அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ளலாம். எங்கே இருக்கக்கூடிய இறையாற்றல்? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறையாற்றலை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே சாமி, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னாடியே, அந்த இறையாற்றல் கையில் அனைத்தையும் அழிக்கக்கூடிய, தீய சக்திகளை அழிக்கக்கூடிய பெரிய ஆயுதங்களும் உள்ளன அப்படிங்கிறத உணர்த்துறது. அப்போ அந்த இறையாற்றல் கிட்ட மட்டும் இல்லை, உங்ககிட்டையுமே உங்களுக்குள்ளே எழக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பதற்கான ஆற்றல் உங்களிடமே இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சில தத்துவங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்ம பேசணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அது பலவாறு போய்கொண்டே இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அந்த கதவோட அவசியம் அப்படிங்கிறது, மனிதனில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. நம்மளே சில பேர் பார்த்தா வந்துட்டு எடுத்துடணும் அப்படின்னு தோணுவோம். திருட்டு கிடையாது, எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அது வந்து பொது சொத்தாக இருக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அரசனுக்கு இருந்திருக்கிறது. இன்னும் ஆகம விதிப்படி இப்படித்தான் இந்த நேரத்தில் பூஜை செய்யணும், 6 கால பூஜை அப்படிங்கிறப்ப இருக்குன்னா, மீதி நேரங்களில் அதை நீக்கி போட்டிருந்தா விஷஜந்துக்கள் போய் அண்டலாம், தேவையில்லாத நபர்கள் உள்ளே போகலாம், இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆலயங்கள் அது மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ வீட்லேயும் நம்ம அதே முறையை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராச்சும் திருடை வந்துடுவான், தேவையில்லாத நபர்கள் வருவாங்கன்னா அதை பூட்டி வைக்கலாம். ஆனால் உண்மையை உணர்ந்தவர்கள், இறைவனை இறைவனாக மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் அதை பூட்டணுமா அல்லது ஸ்க்ரீன் போட்டு வைக்கணுமா அப்படிங்கிற ஐயப்பாட்டுக்கே அவங்க போக மாட்டாங்க. இது ரொம்ப பெருசாக குழப்பமாக இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான விடை அங்கே உள்ளிருக்கும். அது நம்முடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் நமக்கு அது உணர்த்தும். இப்போ பேசின வார்த்தைகள்லேருந்து உங்களுக்கு புரியும், அப்போ இதை பூட்டி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்தில் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு அப்படியே நீங்கள் பின்பற்றி போகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஞானம் பிறந்ததற்கு பிறகு நீங்கள் யோசிக்க வேண்டும், அதில் உள்ள உண்மைகளை அறிதல் வேண்டும். அவ்வாறு அறிந்து அந்த இறையாற்றல் அப்படிங்கிறது வீட்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு, எல்லா இடத்துலையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் ஏன் ஆலயத்துக்கு போகிறோம்? அங்கங்கே அதிகமாக கொட்டி கிடக்கும். ஏன்னா நிறைய எந்திரங்கள், இன்னும் மந்திரங்கள் நிறைய பிரதிஷ்டை பண்ணி அப்படி ஒரு ஆற்றல் குவியலாக இருக்கின்ற இடத்துல போனீங்கன்னா கொஞ்சம் உங்களால் அதை உணர்ந்துக்க முடியும். அப்புறம் நீங்கள் வெளியே போய் அதை அனுபவப்படும் போது, ஓ இதுதான் இந்த இறையாற்றல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் ஆலயங்களுக்கு போக சொன்னாங்க. அதே போல் வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பூஜை அறையில் உட்காந்து, அங்கே அந்த அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். அங்கே போனால் அவங்களால உணர முடியும். நம்ம வெளியே அப்படியே போகிறதுக்கும் ஒரு இடத்துல அந்த அதிர்வுகள் கொட்டி கிடைக்கிறது, அங்கே போய் அதை உணர்வதற்குமான வித்தியாசம் அதிகம். அதை வந்து அனுபவிக்கும் போது தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கும் போது அதனுடைய வித்தியாசத்தை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல செயல்படும் போது கண்டிப்பாக இறையாற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவசியம் ஏற்படுகிறதா? மூடி வைக்கலாம். அவசியம் இல்லை, நான் உணர்ந்தது உண்மை, இறைவன் எவ்விடத்திலும் இருக்கிறார், நான் என்ன செய்தாலும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும்போது அந்த பூஜை அறையை பூட்ட வேண்டும் என்ற அவசியமும் அவ்விடத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக இருந்தாலும் அடியேன் விண்ணப்பமாக வைத்துக்கொள்வது, முழுமையாக இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் எனக்கு இறைவனின் பார்வை தேவையில்லை என்று மூடி வைத்துவிட்டு பிறகு ஓடி சென்று நீக்கி ஐயா காப்பாற்று அப்படிங்கும்போது அது வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது அடியேனுடைய கருத்து.